ஸோ கைஸ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு பார்த்தோன்னா அக்டோபர் 27 நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தளபதி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. மாநாடு பார்த்தோம்னா தளபதி நடக்கிறதுக்கு உண்டான அந்த இடம் வந்து ப்ராப்பராக அமையலை. அவங்க கொடுத்ததே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 85 ஏக்கர் தான் கொடுத்துருந்தாங்க. அதிலே பார்த்தோம்னா பார்க்கிங்கும் வச்சுக்கணும், அதுக்கப்புறமா அதிலே மாநாடும் நடத்திக்கணும். இது வந்து கண்டிப்பாக நடக்காத ஒரு காரியம் அப்படின்றதுனால தான் பார்த்தோம்னா இப்போ நடக்க வேண்டிய இருந்த மாநாடே பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளி போச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தோம்னா நடக்க போகிறது அப்படின்னா அதுக்குண்டான ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாங்கல்ல, அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்குண்டான ஏற்பாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து எப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 176 ஏக்கரில் பார்த்தோம்னா இங்கே மாநாடுன்றது நடக்க போகுது. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் 53 ஏக்கருக்கு பார்த்தோம்னா பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, 85 ஏக்கர்லேயே 40 ஏக்கரை பிரித்து அதில் வந்து நீங்கள் பார்க்கிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ அது கிடையாது. 53 ஏக்கர் அப்படிங்கிறது பார்க்கிங்காக மட்டுமே பார்த்தோம்னா தாவேகா வந்து வாங்கியிருக்கு. ஸோ மீதி இருக்கிற அவ்வளோ பெரிய இடத்துல தான் பார்த்தோம்னா மாநாடு நடக்க போகுது. இந்த இடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் மாநாடு, மிகப்பெரிய அளவில் பார்த்தோம்னா மக்கள் வர்றதுக்கு ஒரு தகுதியான இடமா இருக்காது. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று நாங்கள் நடத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு கரெக்டான ஒரு இடமா பார்த்தோம்னா இந்த மீதி இருக்கிற ஏக்கரில் அவங்க நடத்திடலாம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்கப்புறமா இந்த மாநாட்டை எடுத்து செய்கிறதுக்காக 2 பெண்களை பார்த்தோம்னா நியமிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நியூஸில் வெளியே வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் பார்த்தோம்னா வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத தளபதியோட என்ன சொல்கிறது, அவங்களோட சமத்துவம் சம உரிமை அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணமே பார்த்தோம்னா இதுதான். எல்லாருக்கும் பார்த்தோம்னா சரியான வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களாமா. இதுக்கு முன்னாடி இவ்வளோ தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன காவல்துறை இவங்க அதுக்கு அதிகமாக பார்த்தோம்னா இப்போ கேட்டு அதை வந்து பேசி சுமூகமாக முடித்து இப்போ விஜயில் பார்த்தோம்னா மாநாடு நடக்கிறதுக்குண்டான தயார் நிலையில் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுனால தான் இப்போ வந்து தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இனி நடக்க போகுது. ஸோ இது பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜயில் வந்து மாநாடு தள்ளி போனோன்னே இவருக்கு வந்து மாநாடு நடத்த தெரியாது, இதெல்லாம் பார்த்தோம்னா சாத்தியம் கிடையாது, இவரால் இதையே நடத்த முடியல, ஒரு ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா அதுக்கான ஏற்பாடுகளை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி பர்மிஷன் வாங்கி நடக்க போகிற தேதியும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் தளபதி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு தன்னோட முயற்சியை கைவிடாமல் அடுத்தடுத்த நடவடிக்கை எப்படி கொண்டு வந்து அதுக்கு இன்னும் கூடுதல் பலம் சேர்க்குறது அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி வர நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஒரு மாநாடு நடத்துறதுனா எப்படி அப்படின்னு திமுக கிட்ட கற்றுக்க சொல்லுங்கள், ஏடிஎம்கே கிட்ட கற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை பார்த்தோன்னா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசியிருந்தாங்க. மாநாடு டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாத்தையும் விட இந்த திமுக கிட்ட அதிமுக கிட்ட மாநாடு எப்படி நடத்தணும் அப்படின்னு நம்ம எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு கூட்டத்துக்கு பார்த்தோம்னா எவ்வளோ பேர் வர்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் வர்றாங்களா அப்படின்னா 1 லட்சம் பேருக்கு உண்டான அதில் ஆண்கள் எவ்வளோ வர்றாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ கோட்ரு அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கணும். அதுக்கப்புறமா தலைக்கு 200 போட்டால் எவ்வளோ ஆகுது அப்படின்றத நோட் பண்ணி அதுக்குண்டான அமௌண்ட்டுங்கிறத செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறமா கோழி பிரியாணி சாப்பாடு கூட விட்டுருங்க, அது அத்தியாவசியமான பொருள் அப்படின்றதுனால அது இருக்கட்டும். இந்த கோட்ரு கொடுக்குறது, இந்த பணம் கொடுக்குறதெல்லாம் பார்த்தோம்னா அவங்ககிட்ட கேட்டு கற்றுட்டு தான் மாநாடு நடத்தணும் போல், அதை தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க போல். ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு விஜய் அவர்கள் எது எதிர்த்து வர்றாரோ அது இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்றக்காக தான். ஆனால் இவங்க அவங்ககிட்ட போய் அதை கற்றுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அதைத்தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ இப்போது ஒரு விஷயம் தோல்வியில் முடிஞ்சாலும் அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு பெரிய அளவில் நம்மளால் அந்த மாநாட்டை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்தலை அப்படின்ற ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி அக்டோபர் 27 மாநாடு நடக்க போகுது மிகப்பெரிய அளவில். ஸோ இந்த ஒரு முயற்சியும் இந்த ஒரு முன்னேற்றத்தையும் தளபதி தாவேகா நடத்துறது மூலமாக எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிஷன் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.